அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பிற ஊடகங்கள் மாதிரியே சீமானை வச்சு நம்மளும் பிசினஸையும் டிஆர்பி ஏற்றணும் அப்படின்ற முயற்சியில் ராஜ் டிவி தற்போது ஈடுபட்டு இருக்காங்க. இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். பிற சேனல்களோட ஒப்பிடும்போது ராஜ் டிவி பார்த்தீங்கன்னா டிஆர்பிலையும் சரி பிசினஸ்லையும் சரி ரொம்பவே பின்தங்கி இருக்காங்க. சின்ன வயசுல நம்ம ராஜ் டிவியில் ஏகப்பட்ட சீரியல்கள், டப்பிங் சீரியல்கள் பார்த்துருப்போம். அதற்கு பிறகு ராஜ் டிவி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சி அடையாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க. பிற ஊடகங்கள்லாம் டிவின்னு மட்டும் இல்லாமல் லேப்டாப், ஃபோன் அப்படின்னு எல்லாத்துலேயுமே போகணும் அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு ஏன்னா ஒரு ஆப்பையே கிரியேட் பண்ணி அதில் அவங்க சேனலுடைய லைவ் ஷோஸ் எல்லா ஷோக்களையுமே போட்டு அதில் ஒரு பக்கம் பணம் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தில் நம்மளும் களம் இறங்கணும் அப்படின்னு ராஜ் டிவி பார்த்தீங்கன்னா அவங்க சேனலுக்கு ஏன்னா ஒரு ஆப் மட்டும் உருவாக்குனது இல்லாமல் பிற சேனல்கள் மாதிரியே சீமானை வச்சு எப்படி டிஆர்பி ஏற்றலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி சீமானுடைய படங்களை இணையத்தில் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு போட்டு காட்டலாம் அப்படின்னு. ஏன்னா சீமானுடைய ரசிகர்கள் சீமான் நடித்த படங்களை பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் போய் தேட வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு வெப்சைட்டில் நம்ம எல்லா படத்தையுமே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சீமான் இயக்கத்தில் வெளியாகியிருந்த படத்துலேருந்து சீமான் நடித்த படங்கள் வரைக்குமே தற்போது அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜ் டிவியில் பார்த்தீங்கன்னா இனிமேல் லைவ்ல சீமான் நியூஸையும் போட போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ராஜ் டிவியுடைய புதிய சிஇஓ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா நல்ல அரசியல் புரிந்த ஒரு நபராக இருக்கிறதுனாலையும் அதற்கு பிறகு நிறைய இடங்கள்ல தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருக்க காரணத்தினால தான் இவர் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ் தேசிய பக்கம் தன்னுடைய ஆதரவு சாச்சிருக்காரு. எனவே இனி வரும் காலங்களில் ராஜ் டிவியிலேயே நம்ம சீமான் குறித்த நியூஸ்களையும் பார்க்க முடியும் அப்படின்றது தான் தெரிய வந்திருக்கு. பொதுவாக சன் நியூஸ், புதிய தலைமுறை இது போன்ற ஊடகங்கள்ல அவங்களுக்கு தேவையானதில் மட்டும் கட் பண்ணி வீடியோவாக போட்டு சீமான் என்னதான் பேசினாரு அப்படின்ற முழு வீடியோவுமே காட்டாமலே இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் ராஜ் டிவி மாற்ற போறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஏன்னா இவங்க லைவ் வீடியோவாக போட்டுட்டாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்படின்னும் எல்லா மக்களுக்குமே சீமான் என்னதான் முழு கருத்தையும் பேசியிருக்காரு அப்படின்றது தெரிய வரும் அப்படின்றதா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடைய எண்ணமாக இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.